பிள்ளைங்க உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கணவர் பக்கத்தில் போய் உட்காருங்க. அவர் பின்னாடி தனியாக உட்காந்துருக்கிறார், பாவம். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற செய்தி சுருக்கமாக உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். மற்ற பிள்ளைகள்லாம் அங்கேயே உட்காந்துக்கலாம். பிள்ளைங்க உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் பிள்ளைங்க போய் உட்காந்து கொள்ளலாம். வாலிபர்கள் கூட, வாலிபர்கள் உங்கள் பெற்றோர் இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோங்க. வாலிபர்கள் உங்கள் பெற்றோர் இருந்தாங்கன்னா உங்கள் பெற்றோர் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. உங்கள் புருஷர் உங்கள் மனைவி எங்கேன்னு தெரியலன்னா தேடி கண்டுபிடிங்க. அல்லேலூயா. தவறான சீட்டில் மாத்திரம் போய் உட்காந்துடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தது. கணவர் மனைவியை அதிகமாக நேசிக்கிற ஒரு அருமையான சகோதரர். அதே போல் மனைவி அதிகமாக கணவரை நேசிப்பாங்க. கணவர் மனைவிக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. மனைவி கணவரை கனப்படுத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. மிகவும் அருமையான ஒரு குடும்பம். பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்துவாங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பார்கள். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதே போல் சகோதர சகோதரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, மன்னிக்கிற ஒரு தன்மை, விட்டு கொடுத்து போகிற தன்மை, சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் பேசும்போது தங்களுடைய வார்த்தை மிகவும் மரியாதையோடு பேசுவார்கள், கனத்தோடு பேசுவார்கள், அன்போடு கூட பேசுவார்கள். இந்த அருமையான குடும்பத்தில் திடீர்னு சொல்லி ஒரு நபர் உள்ளே நுழைந்தார். அந்த நபர் உள்ளே நுழைந்த உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார். கணவருக்கு என்ன சொன்னார்னா, நீ மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, எப்போது உன்னுடைய இஷ்டப்படி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி கணவருக்கு பேச ஆரம்பித்தார். அதே போல் மனைவி வீட்டை போய் சொன்னார், நீ உன் கணவருக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் பழைய காலம், ஓல்டு ஃபேஷன்னு, அதனால் நீ உன்னுடைய இஷ்டப்படி செய்யலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார். கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக வழி மாறி போக ஆரம்பித்தார், மனைவி வழி மாறி போக ஆரம்பித்தார்கள். அதே போல் பிள்ளைகளிடத்தில் போய் அவர் பேச ஆரம்பித்தார். பிள்ளைகள்கிட்ட சொன்னார், உங்கள் பெற்றோருக்கெல்லாம் கீழ்ப்படியன்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் மாடர்ன் ஜெனரேஷன். ஆமென். இதெல்லாம் நவீன காலம், 21st செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பா அம்மான்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நீ எப்படினாலும் கூப்பிடலாம், பெருசுன்னு கூட கூப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளிடத்தை பேச ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கொஞ்ச காலகட்டத்தில் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல், பெற்றோர் ஒன்று சொன்னால் அதுக்கு தலைகீழாக செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னும் மோசமாக நிலைமை போக ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்டா இந்த மனிதர் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 21st செஞ்சுரியில் வாழ்கிறோம், இதெல்லாம் சாத்தியமான காரியங்கள் என்று சொல்லி அவருடைய தத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் முற்றிலுமாக பிரிந்து விட்டது. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எல்லாரும் பிரிந்து போன ஒரு நிலையில காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த நபருடைய பெயர் யார் தெரியுமா? டிவி. டிவி என்ற நபர் உள்ள பூந்ததுனால குடும்பங்கள் இன்றைக்கு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. டிவியில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது, ஆனால் அநேக தவறான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு டிவியின் மூலமாக குடும்பங்கள் சின்னாபின்னமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையிலே குடும்பத்தை குறித்து அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் முதலாவது ஸ்தாபித்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்தலம் என்று சொல்வோமானால் அது குடும்பம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர்
மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பின்பு தேவன் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், குடும்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஃபேமிலி என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், அது மனிதனால் உண்டான ஒரு யோசனை அல்ல, அது ஆண்டவரால் உண்டான ஒரு யோசனை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எங்க செஞ்சாரு? கானாவூர் கல்யாணத்துல செஞ்சார். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின முதலாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், முதலாவது ஒரு காரியம் என்று சொல்வோமானால் அது குடும்பம் என்று சொல்லப்படுகிற காரியம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், குடும்பம், திருமணம் என்று சொல்லப்படுகிறது, அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு பலவிதமான காரியங்களை செய்யலாம், பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், குடும்பம் என்று சொல்லப்படுகிறது, திருமணம் என்று சொல்லப்படுகிறது, கர்த்தரால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய யாவையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடியினால் உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், வெற்றி உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டுமானால் மறுபடியுமாக நாம் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கணவன் மனைவி உறவுகள் சீர் பொருந்த வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு சீர் பொருந்த வேண்டுமானால் நாம் மறுபடியுமாக ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேருகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இந்த வேத வசனத்தை தியானித்து இதன்படி வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அன்பாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து முதலாவதாக அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த அன்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த பலத்தை கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. அப்போ புதிய பலன், புதிய கிருபை வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியாக நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக, தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவரை தேடுவது மாத்திரமல்ல, குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு அருமையான தேவ மனுஷன் இதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். A family that prays together stays together. ஒன்றாக கூடி ஜெபிக்கிற ஒரு குடும்பம் அது ஒன்றாக இருக்கும். பல வருஷத்துக்கு முன்பதாக நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது, அப்பொழுது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு பாஸ்டர், அவருக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கும், அவர் தான் எங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்போ குடும்பத்தை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நிறைய குடும்பங்கள், நிறைய மக்கள் ஆலோசனைக்கு வருவார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் பிரச்சனை, இப்படின்னு அநேக பிரச்சனைகளோடு கூட அவரை பார்க்கும்படியாக வருவார்களாம். அப்போ எல்லாரிடத்திலும் அவர் முதலாவது ஒரு கேள்வி கேட்பாராம். என்ன கேள்வி கேட்பார்னா, நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அப்போ அந்த பிரச்சனை நிறைந்த, போராட்டம் நிறைந்த குடும்பம், அவர்களை பார்க்க வந்த குடும்பத்தில் 90% 90% நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தெரியுதா எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு? குடும்பமாக சேர்ந்து
ஜெபிக்காததுனால ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அந்த குடும்ப ஜெப வேலையை சரியாக சீர்பொருந்த நாம் செய்யாமல் இருப்போமானால் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த 90% அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இவர் சொல்ற ஆலோசனை, முதல்ல போய் அதை செய்யுங்க, எல்லாமே சரியாயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் குடும்ப ஜெபம் பிரியமானவர்களே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய பலன், ஆண்டவரை நாம் தனிப்பட்ட ரீதியாக தேட வேண்டும், ஆண்டவரை நாம் குடும்பமாக தேட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் இப்படி சொல்ல, நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கை, திருமணம் சீர்பொருந்து வாழ வேண்டுமானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப் டைம். திருமணம் என்று சொல்லப்படுகிறது கடைசி வரைக்கும் நிலைநிற்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. பாதியிலே வந்ததையா பாதம் மாறி போனதையான்ற கதையே கிடையாது. திருமணம் என்று வந்துவிட்டால், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், திருமணம் செய்தவர்கள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், திருமணம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்நாள் பூரா நாம் கொடுத்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். முன்பதாக என்ன சொல்றோம் சொல்லுங்களேன், வாழ்விலும் வாழ்விலும், சந்தோஷத்திலும் சந்தோஷத்திலும், சுகத்திலும் சுகத்திலும், இன்பத்திலும் இன்பத்திலும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கும் வாக்கு. அப்படியே கூட சொல்றோம். என்ன சொல்றோம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். வாழ்விலும் தாழ்விலும். அதை மறந்துடுறது, பிரச்சனை வரும்போது அதை மறந்துடுறது. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நேசிக்கவும் காப்பாற்றவும் உயிரை எடுக்காம இருக்க வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக செய்கிற காரியங்களை அநேகர் மறந்து விடுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்றோம்னா, கன்சியூமரிசம், யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும், ஒர்க் ஆகல உடனே தூக்கி போடுறது, வேலை செய்யல உடனே தூக்கி போடுறது, எல்லாத்தையும் யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் அண்ட் த்ரோ. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இன்றைக்கு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த யூஸ் அண்ட் த்ரோ மென்டாலிட்டி திருமணத்தில் வர முடியாது, வரக்கூடாது. ஏனென்றால் திருமணம் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லாம? ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 10:6-9. மார்க் சாப்டர் 6 verse 10 to 9. பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாயிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும். மார்க் 10ஆம் அதிகாரம் 10. பரவாயில்ல, ட்ரெடிஷனை கீப் அப் பண்றீங்க. ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். கல்யாணம் ஆன பிறகு பெற்றோர் ஐயோ பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. பெற்றோர்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமீன் வராத, ஆமீன் சொல்லுங்க. பெற்றோரெல்லாம் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டா நீங்க சொல்றீங்களா, அது பைபிள் இருக்குது. தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு கூட இசைந்திருப்பான். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், 2 பேப்பர் எடுத்து அந்த 2 பேப்பரை நல்லா நீங்க கம்ம போட்டு ஒட்டுனீங்க, அந்த 2 பேப்பர் இருக பற்றிக்கொள்ளும். அப்படிதானே? அப்போ அந்த 2 பேப்பர் ஒட்டி இருக்கிற அந்த 2 பேப்பரை நீங்க கிழிக்க முயற்சி செய்தீங்கன்னா, அதை கிழிக்காம ஒட்டி இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ண முடியுமா? அந்த பேப்பருக்கு பாதிப்பு வராம நீங்க அதை ரிமூவ் பண்ண முடியுமா? அதை எடுக்க முடியுமா?
இப்போ ப்ராக்டிக்கலாக இங்கே பாருங்கள், 2 பேப்பர் ஒட்டி வச்சிருந்தது. இந்த 2 பேப்பரை அவர் கிழிக்கும்படியாக பிரயாசம் எடுத்தால் என்ன ஆகுது? தாறுமாறாக கிழிந்து போகிறது. இப்படி தான் ஆகும். விவாகரத்துக்கு என்று சொல்லி கடந்து சென்று விட்டால், திருமணத்தை மதிக்காமல் போதும் நான் விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்லி தவறான முடிவை எடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போகிறது மாத்திரமல்ல, அந்த காயங்கள் தொடர்ந்து கடந்து சென்றே இருக்கும். பிரியமானவர்களே, மிகவும் பிரபலமான ஒரு ஆக்டர் ஒரு புக்கில் படிக்கும்போது இதை படித்தேன். அவர் இவராக சொல்லுகிறார், அவங்க திருமணத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. மனைவி சொன்னாங்க, உங்கள் ஆக்டிங்கை கொஞ்சம் விட்டுருங்க, தியேட்டரை கொஞ்சம் விட்டுருங்க, குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார், இல்லை இல்லை எனக்கு தியேட்டர் தான் முக்கியம், ஆக்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு நடிக்க போயிட்டார். கொஞ்ச நாட்களிலே மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு இவர் திரைப்படத்தில் நடிக்க போயிட்டார். கொஞ்ச நாட்களிலே அந்த வேதனையை உணர ஆரம்பித்தார். அந்த பிரிவினை நிமித்தமாக, விவாகரத்து செய்த நிமித்தமாக அந்த வேதனையை உணர ஆரம்பித்து அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ வேதனை இருக்கும், இவ்வளோ கண்ணீர் இருக்கும், இவ்வளோ பிரச்சனை இருக்கும், இவ்வளோ வேதனை இருக்கும் தெரிஞ்சா முதலே நான் என்னுடைய திருமணத்தை ரத்து செய்திருக்க மாட்டேன். எப்போ சொல்றாரு? எப்போ சொல்றாரு? எல்லாம் முடிஞ்ச பிறகு. பிரியமானவர்களே, தேவன் விவாகரத்தை வெறுக்கிறார், தேவன் டைவர்ஸை வெறுக்கிறார். மல்கியாவில் நீங்கள் படிச்சீங்கன்னா தேவன் விவாகரத்தை வெறுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய கணவர் மனைவி என்ற உறவை நாம் வாழ்நாள் பூரா உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருமணமானவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மை கடைசி மூச்சு வரை, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவரை உண்மையாக. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக்கலாம். இங்க இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள், உங்க கணவரோ உங்க மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அதற்கு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். கணவரோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனோட வாசமாய் இருக்க அவளுக்கு சம்பந்தம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன். நல்ல கவனிங்க. உங்க கணவரோ உங்க மனைவியோ ரட்சிக்கப்படாம இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கும்படியாக அவங்க விரும்பினா அவங்கள தள்ளிவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் இவ்வாறாக யோசிக்கிறாங்க, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படல, என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படல, அதனால அவங்களை தள்ளி விட்டுலாம். இல்லை, அது வேதத்துக்கு புறம்பான ஒரு போதனை. பிரியமானவர்களே, தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், உங்க கணவரோ மனைவியோ ரட்சிக்கப்படாம இருந்தாலும் அவர் உங்களோடு கூட வாழ வேண்டும், அவள் உங்களோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை தள்ளி வைக்கக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையோடு கூட ஒரு குடும்பம் வந்தார்கள். மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள், கணவர் ரட்சிக்கப்படல. இவங்க கணவர் ரட்சிக்கப்படாதது நிமித்தமாக, ஏற்கனவே லவ் பண்ணி தான் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கணவர் ரட்சிக்கப்படாத நிமித்தமாக மனைவி என்ன தீர்மானம் எடுக்கிறார்கள் என்றால், இந்த ரட்சிக்கப்படாத இந்த கணவரை ஒதுக்கி வைத்து விட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவரை திருமணம் பண்ணுமா? என்னவா? ரட்சிக்கப்படாத கணவரை ஒதுக்கி வைத்து விட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவரை திருமணம் பண்ணும் ஆலோசனைக்கு வந்தாங்க. நானும் தலைமை போதகரும் முடிந்த அளவுக்கு எல்லா ஆலோசனையும் சொன்னோம். ஆனால் அந்த சகோதரி அவங்க அம்மா ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில் இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அவங்க இருதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி. கடைசியில் அவங்க நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் ஈடுபடாதபடிக்கு அந்த ரட்சிக்கப்படாத கணவரோடு கூட இருக்கும்படியாக தீர்மானம் எடுத்தார்கள். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அருமையான குழந்தையை ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா.
அந்த கணவர் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வழியில வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகையால் பிரியமானவர்களே, உங்க கணவரோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால் அவர்களை ஒத்தி வைப்பது தவறான ஒரு தீர்மானம். அது வேதத்துக்கு புறம்பானது. ஆகையால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க அன்பை அவங்களுக்கு காண்பீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களை தொடுவார். ஹல்லேலூயா. திருமணம் என்று சொல்லப்படுகிறது வாழ்நாள் முடியும் வரை இருக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை. கடைசியாக மிக முக்கியமாக இப்போ தான் நம்ம வேத வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கை அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வேதத்துல குடும்பத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி செய்ய, அதன்படி நடக்க, அதை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இப்போ படிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறார்? தயவுசெய்து சகோதரர்கள் குயிக்கா, பிரதர், ஹலோ ஐயா, கொஞ்சம் இதை போடுங்க ஸ்லைடு, அந்த வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். தயவுசெய்து எபேசியர் 5லிருந்து போடுங்க. கொஞ்சம் என்ன தயவுசெய்து பிரதர் கொஞ்சம் இங்கே ஃபாலோ பண்ணுறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ல் இருக்கீங்க, 5க்கு போகணும். முந்தின ஸ்லைடு. எபேசியர் 5ஆம் அதிகாரம், சரி வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21லிருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். போதும். அடுத்த செக்ஷன் வரும்போது தயவுசெய்து பிள்ளைகள் வசனம் போடுங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைங்க. இங்கே கணவன் மனைவி உறவை குறித்து அவர் சொல்லுகிறார். கணவர் எப்படி இருக்க வேண்டுமானால் மனைவியை நேசிக்க வேண்டும். அந்த பாட்டை மாத்திரம் போடுங்க தயவுசெய்து. டேனி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கணவர் மனைவியை நேசிக்கிறது அந்த 2வது வசனம் எபேசியர்ல. கொஞ்சம் அந்த வசனம் நான் சொல்லும் போது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருபத்தி 25 புருஷர்களே உங்கள் சாரி பிரதர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்க. கணவரெல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க அலையிலையா. புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. எப்படி அன்பு கூறணுமா சொல்லுங்களேன், கிறிஸ்துவும் சொல்லுங்களேன். மனைவிகள் சொல்லுங்க எப்படி அன்பு கூறணுமா. சபையில் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல சபையே
அன்பு கூர்ந்தது. எப்படி அன்பு கூர்ந்தாரு? கண்டு உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்போ புருஷர்கள் எப்படி அன்பு கூறணும்? வாய் வரமாட்டேங்குது. எப்படி அன்பு கூறணும்? புருஷர்லாம் சொல்லுங்க, உயிரை கொடுத்து அன்பு கூறணும். சத்தமே வரமாட்டேங்குது. நான் பிப்ளிக்கலா தான் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தார்? உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். மனைவிகளாம் யோசிக்கிறாங்க, உயிரெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் உயிரை எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். உயிரை கொடுத்து நேசிக்கணும், அவங்கள பராமரிக்கணும். எனக்கு ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் தெரியும், இந்த மாதிரி ஃபேமிலி செமினார்லாம் நடத்துகிற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர். அவர் எப்போதுமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் சரி, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு ரஷ் இருந்தாலும், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எப்படியாவது தன்னுடைய மனைவிக்கு ஒரு சீட்டை கண்டுபிடிச்சு உட்கார வச்சிருவாராம். புருஷர்லாம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. காலியான சீட்டில் நம்ம போய் முதல்ல உட்காந்துடுறோமா? எப்படியாவது எவ்வளோ பெரிய ரஷ்ஷாக இருந்தாலும், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், தன்னுடைய மனைவிக்கு ஒரு அருமையான ஒரு சீட்டை கண்டுபிடிச்சு உட்கார வச்சிருவார். அந்த அளவுக்கு மனைவியை நேசித்து பராமரிக்கிற ஒரு அருமையான ஒரு புருஷன். அது மாத்திரமல்ல, உயிரை கொடுத்து நேசிக்கிறது மாத்திரமல்ல, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து தொடர்ந்து வாசிங்க. அதை அப்படியே பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எப்படி சபையை பரிசுத்தப்படுத்தினார்? தண்ணீர் மூழ்கி என்று சொல்லும் போது வேத வசனத்தை குறிக்கிறது. அதே போல புருஷர்கள் மனைவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பராமரிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்குள்ள தேறினவர்களாக மாறுவதற்கு வேதத்தை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. A husband has to be a mentor and a coach for the wife. கணவர் உங்க மனைவிக்கு நீங்க தான் மென்டார், நீங்க தான் கோச். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் கோச் அண்ட் மென்டார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன், குடும்பத்தின் தலைவன் ஆகிய கணவர், தகப்பன் ஆசாரியன் போல கருதப்பட்டான். அப்படி என்றால் உங்க குடும்பத்தில் வேதத்தை எடுத்து நீங்க போதிக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் புருஷர்கள் தான் முன்னாடி நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? புருஷர்களா ஒரே ஒருத்தர் தான் ஸ்ட்ராங் அல்லேலூயா சொல்றாரு. நல்லா எல்லாம் புருஷர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகள் இருக்கிறது. ஆலயத்துக்கு போனா ஏங்க எலும்புங்க எலும்புங்க, எவ்வளோ நேரம் தான் எழுப்புறது? ஜெபம் பண்ணணும்னா நீ ஜெபம் பண்ணு, பரவாயில்ல, பிள்ளைங்களை ஜெபம் பண்ண சொல்லு. ஒருத்தர் சொன்னாராம், என் மனைவி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவங்க ஜெபத்திலே நான் போயிடுவேன். ஒரு டிராமாவில் அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. அப்பா சொல்கிறேன், டே கவலையே படாத, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா சர்ச்சில் இருக்கிற எல்லா மீட்டிங்களுக்கும் போய் நமக்காக ஜோம் பண்ணுறாங்க, அதனால அவங்க ஜோம் பண்ணட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். கடைசியில் வருகையில் இவங்க 2 பேரும் விடப்பட்டாங்க, அம்மாவும் பிள்ளையும் போயிட்டாங்க மேலே. ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை புருஷர்கள் முன்னின்று நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களிலே குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்ற, ஆசாரியனாக இருக்கின்ற கணவர், தந்தை முன்பதாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். குடும்ப ஜெபத்தை அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆலயத்துக்கு வர்றதை அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும். முன்னாடி நின்று ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கணவர்கள் நிற்க வேண்டும், தகப்பன்மார் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, இப்போ நம்ம மனைவிகளுக்கு வரலாம். மனைவி உங்க புருஷத்துக்கு கீழ்ப்படிங்க. அதேங்க 22 பின்னாடி போயிட்டீங்க, முன்னாடி 22 வாசிங்க அந்த வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அதே போல 33ஆம் வசனம் படிங்க.
எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு உரிமையே கிடையாது என்பது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. மனைவிலாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. அந்த முன்னாடி வசனத்தை நம்ம படிக்கிறது இல்லை. மனைவிகள் சொல்லுகிற நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு புருஷர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். லீடர்ஷிப் ரோல் கணவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் இவ்வாறாக தங்க வீட்டில் எழுதியிருந்தார், பெருசாக எழுதியிருந்தார், ஐ ஆம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ். இந்த வீட்டினுடைய பாஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதியிருந்தார். இன்னொருத்தர் அதை படித்து பார்த்து பரவாயில்ல, ஏதோ ஒரு தைரியசாலி இருக்கிறார் போல இந்த நவீன காலத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன எழுத்தில் என்னமோ எழுதியிருந்தது. கீழே போய் படித்து பார்த்தா இதை சொல்கிறதுக்கு ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போ அங்கே யார் தலைவன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்தார்கள். பெரிய பிரச்சனை. ஒரு காரியத்தில் அவங்க கணவர் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி தெளிவாக நல்ல ஆலோசனையை சொன்னார்கள். ஆனால் அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டு அவங்க செயல்பட்டது நிமித்தமாக, புருஷனுடைய ஆலோசனை கேட்காமல் செயல்பட்டது நிமித்தமாக பெரிய ஒரு கடன் பிரச்சனை, பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அழுவுறாங்க, அதுக்கப்புறம் புலம்புறாங்க. இப்போ கணவர் சொல்றாரு, நான் அப்பமே சொன்னேன் உனக்கு. கணவர் சொல்லுகிற நல்ல காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக மரியாதை செலுத்த வேண்டும். கடைசி 33ஆம் வசனம் நினைக்கிறேன். 33. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. ஆங்கில பைபிளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்த வேண்டும். மனைவிகள் எல்லாம் சொல்லுங்க, மரியாதை செலுத்த வேண்டும். மரியாதை செலுத்த வேண்டும். சத்தமா சொல்லுங்க, மரியாதை செலுத்த வேண்டும். மரியாதை செலுத்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வரும்போது சொல்லக்கூடாதா? வருது பாரு, அது எனக்குன்னு வாட்ச் இருக்குது, உயிர் எடுக்கிறது. மரியாதை. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், சில தீர்மானங்கள் தவறாக இருக்கலாம், அதை நீங்கள் அன்போடு கூட எடுத்து சொல்லலாம். ஆனால் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒரு முறை நான் ட்ரெயினில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு மனைவி அவங்க புருஷனை பற்றி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது ஒரு 4 ரோக்கு கேட்கும். சத்தமாக சொல்கிறாங்க, அது இருக்குல்ல, அது எது? அது இருக்குல்ல, அது செல்ஃபோனை எந்த பக்கம் வைக்கணும்னு கூட தெரியாது, தலைகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினில் இருந்தவங்களாம் என்ன யோசிப்பாங்க அவங்க கணவரை பற்றி? கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு கனத்தை கொடுக்காமல் கனவீனப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, மனைவிகளை உங்கள் புருஷனை கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், அந்த மரியாதை நீங்கள் கொடுக்கும்போது அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையின் மூலமாக, உங்கள் செய்கையின் மூலமாக அவங்களை கனப்படுத்தி பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு வரலாம். பிள்ளைங்களாம் இங்கே இருக்கிறீங்களா? பிள்ளைங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வாலிப பிள்ளைங்களும் சேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுங்க, எபேசி 6ஆம் அதிகாரம் எடுங்க, சத்தமா படிங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா கேட்கணும் அந்த வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எல்லாரும் பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். முதல் படி கரெக்டாக சொல்றீங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றவர்கள். எது நல்லது எது கெட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி என்றால் பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது
அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்கள் தந்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சண்டே கிரிக்கெட் விளையாடக்கூடாது, சண்டே டிவி பார்க்கக்கூடாது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நாங்களாம் இன்னும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி உண்டு. எந்த ஆனுவல் எக்ஸாமாக இருந்தாலும், எந்த பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போய் புக் எடுக்கணும். அல்லேலூயா. பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? எக்ஸாம் இருந்தால் சண்டே பரவாயில்லப்பா, வீட்டில் இருந்துக்கோ, வீட்டில் இருந்து படி, நல்லா படிப்பு ஏறும். பிரியமானவர்களே, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம். இன்றைக்கும் நாங்கள் அறுவடையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை, பெற்றோர் சொன்ன வார்த்தைகள், பெற்றோர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது. கீழ்ப்படிந்தோம். கஷ்டமாக இருந்தது அப்பொழுது, ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பிள்ளைங்களை இங்க பாருங்க, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுவாயாக. வெயிட்டை கொண்டு போய் மண்டையில் வைக்க கூடாது. என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஒரு பையன் ஒரு அப்பா அவங்க பையனை பார்த்து சொன்னாரான், டேய் தயவுசெய்து என் பேரை கெடுத்துறாது அப்படின்னானா. உடனே இவன் என்ன பண்ணானா, ஒரு பேப்பரில் அவங்க அப்பா பேரை 10 தடவை எழுதுனானா. எழுதிட்டு நேரம் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டானா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்பா கேட்டே, என்னடா பண்ணுற? இல்லை, நீங்கள் தான் உங்கள் பேரை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அது அல்ல. பெற்றோரை எப்படி நீங்க வார்த்தையினால அழைக்கிறீங்க, பெற்றோரை எப்படி நீங்க நடத்துறீங்க. சில பேர் பெற்றோர் வரும்போது சொல்லுவாங்க, வந்துருச்சு பாரு பெருசு, வேலையே இல்லை, எந்த நேரமும் ரம்பம் போடுது, பிளேடுனா பெரிய பிளேடு. தவறான வார்த்தைகள். பிரியமானவர்களே, பெற்றோரை எப்படி அழைக்கிறோம், பெற்றோரை எப்படி நம்ம நடத்துகிறோம்? பிரியமானவர்களே, தொடர்ந்து படிங்க. பிதாக்களே, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நீடிய ஆயுசோடு இருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. பொட்டுன்னு போகணும்னா கனம் பண்ணாதீங்க. நல்ல சுகத்தோடு நல்ல நீடிய ஆயுசோடு இருக்கணும்னா உங்க தாயும் தகப்பனையும் நல்ல கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களை கனப்படுத்துறேன், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருந்த பிள்ளைங்க உங்கள் பெற்றோரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பெற்றோர்லாம் ஆசீர்வதிச்சாங்க பிள்ளைங்களை. அப்போ பெற்றோரை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். சில பிள்ளைங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாதா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் மாடர்ன் ஜெனரேஷன். ஜாக்கிரதை. ஏதோ தகப்பன் தாய் கொஞ்சம் படிக்கலைன்னா, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கெத்து வந்துடுது. பெற்றோரை தாயும் தகப்பனையும் நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை கனம் பண்ணுவது ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாயும் தகப்பனையும் பிள்ளைகள் நீங்க கனம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நல்ல நீடிய ஆயுசை உங்க கொடுப்பார். உங்க வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்களை ஒரு அலையிலே சொல்லுங்க. கடைசியாக பெற்றோருக்கு வரலாம். பிதாக்களே, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல்
கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிதாக்கள் மாத்திரமில்ல, தாய்மார்களும் தான். என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைங்களை கோபப்படுத்த. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். சில பெற்றோர் வாயை திறந்தா மூட மாட்டாங்க. எந்த நேரமும் நொய் 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 நொய்ன்னு. இது சரியில்லை, அது சரியில்லை, நீ போட்டிருக்க பேண்ட் சரியில்லை, நீ போட்டிருக்க ஷர்ட் சரியில்லை, நீ இந்த பக்கம் திரும்புற அந்த பக்கம் திரும்புற, அவன் மொழி சரியில்லை, அவன் எந்த பக்கம் தான் திரும்புவான், எதை தான் பார்ப்பான் அவன். எல்லாத்துலேயும் ஒரு குறை. நடந்து வந்த நீ நடக்கிறது சரியில்லை, இதுதான் சரி. அப்போ நொய் நொய் நொயின்னு போட்டு பிள்ளைங்களை பாடாப்படுத்துறது. கடைசியில் அந்த பிள்ளைங்க வேதனையில் வேற வழியில் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, அவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்துங்க, மற்ற நேரத்தில் அவங்களுக்கு அன்பு காமிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க, ஆனால் மற்ற நேரத்தில் அவங்களுக்கு அன்பு காண்பிக்க வேண்டும். ஒரு யூத் கேம்புக்கு போயிருந்தேன். ஒரு அப்பா வந்து ஆர்கியூ பண்ணுறார். என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, அவங்க பையன் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறது அவனுக்கு ஆசையாம். இவர் வந்து சொல்றாரு, ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, அவனுக்கு நல்லா இல்லை. இப்போ நான் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னேன், பைபிளில் எத்தனையோ விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் எத்தனையோ விஷயம் இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, அதை போய் ஆர்கியூ பண்ணிட்டு அவன் மகனை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அவன் இதயம் உடைஞ்சவனாக அந்த கேம்பில் உட்காந்துருக்கிறான். அதை ஒரு பெரிய இஷ்யூவாக வச்சுக்கிட்டு மறுபடியும் 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 குத்தி காமிக்கிறார். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க நல்லா சிறந்து விளங்கும் போது அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள பாராட்டுங்க. நீ நல்லா செஞ்சேன்னு சொல்லி பாருங்க, அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சில ஞாயிற்றுக்கிழமை தந்தை இருக்கும் பொழுது மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு காரில் குடும்பமாக போயிட்டுருப்போம். அப்போ அப்பா சொல்லுவாங்க, டே இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சுரா அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க, மெசேஜ் முடித்த பிறகு, டே இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு உற்சாகம் பிள்ளைங்களுக்கு அவசியம். பிரியமானவர்களே, பிள்ளைகளை பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவளை ஆண்டவருக்குள்ள உற்சாகப்படுத்த வேண்டும். நடந்த ஒரு சம்பவம், ஒரு குடும்பத்தில் அந்த சின்ன பையனுக்கு பெயிண்டிங் ரொம்ப ஆசை. ஸோ அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன குழந்தை உட்கார வச்சுட்டு எப்படியோ ஸ்ட்ராப் பண்ணி எப்படியோ உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இவனுக்கு பெயிண்டிங் ரொம்ப ஆசைனால எல்லா பெயிண்டிங் எடுத்து போட்டு தரையில் அப்படியே போட்டு எல்லாம் மொழிவி வைத்திருக்கிறான். பேரண்ட்ஸு சொல்லுங்கள், உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சர்ன்னு என்ன ஆகும்? பிபி ஏறும். ஸோ அந்த அம்மா கடைக்கு போயிட்டு வர்றாங்க. திடீர்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாக பெயிண்டாக இருக்குது. நீங்களும் நானும் இருந்தால் 4 வார்த்தை அவனை திட்டி நல்ல கோபமாக கடிந்து கொண்டிருப்போம். அந்த அம்மா அந்த எல்லா பெயிண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அது நடுவில் தங்கச்சியினுடைய படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறான். அவங்க அம்மா அதை பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமாயிட்டு நேராக போய் அவனை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உங்கள் தங்கச்சியுடைய படத்தை வரைஞ்சிருக்கிற ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு? நடந்த சம்பவம் பிரியமானவர்களே, நடந்த சம்பவம், இது சரித்திரம் நான் சொல்றது. அந்த சின்ன பையன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு சரித்திர பூர்வமான ஒரு பெயிண்டராக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எதற்காக சொல்கிறேன்? பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்த வேண்டும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் முடியும். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செய்கையின் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுகிறதா, அல்லது நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செய்கையின் மூலமாக நம்முடைய குடும்பம் இடிந்து கொண்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு பார்த்தோம். வீட்டில் போய் படித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. தகப்பன்மார் இன்றைக்கு இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிங்க. எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் வாங்க ஆலயத்துக்கு டைமுக்கு போவோம், எல்லாரும் வாங்க ஆவிக்குரிய காரியங்களை முதலிடம் கொடுப்போம் சொல்லி தகப்பன்மார் செயல்பட ஆரம்பிங்க. மனைவிகள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பாட்டை நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்கை செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமானவர்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருங்க, நீங்க செய்த உடன்படிக்கை கடைசி மூச்சு வரை. ஹல்லேலூயா. நீங்க செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வரும் வரை. பிரியமானவர்கள், உங்க திருமணம், உங்க குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் எப்பொழுதுமே ஆண்டவரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, அவரிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல தான் நிபந்தனை இல்லாத அன்பு இருக்கிறது. அந்த நிபந்தனை இல்லாத அன்பு நம்முடைய குடும்பங்களில் காணப்படும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருப்போம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம யாவரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. திருமணம் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு திறந்து கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடக்க வேண்டும், அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? யாருமே பரிபூர்ணர் அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு நமக்கு தேவை. குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அந்த காலையில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, ஒரு விஷயம் என்னை பரிசுத்தமாக்குங்க. கசப்புகள் வைராக்கியங்கள் இருக்குமானால், மன்னிக்க முடியாத சுவாபங்கள் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பெற்றோரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், மனைவியை மன்னிக்காமல் இருக்கலாம். ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, மன்னிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது அன்பினாலே நீ நிரப்புங்கன்னு சொல்லாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, உமது அன்பு எனக்கு தேவை அப்பா. லார்ட், ஐ நீட் யூ அல்லா. உமது அன்பு இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உமது அகாப்பே அன்பை, இந்த நிபந்தனை இல்லாத அன்பை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பங்கை நான் ஒழுங்காக செய்ய, நீங்க ஒரு பேரண்டாக இருக்கலாம், நீங்க ஒரு பிள்ளையாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய ரோலை நான் நல்லா செய்ய எனக்கு கிருபை செய்யுங்க, என்னுடைய ரோலை நான் சரியா செய்ய எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரும் நாம் பரிபூர்ணர் அல்ல, ஆனால் பரிபூர்ணனாகிய ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைகளை ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அநேக முறைகள் நாங்கள் தவறுகிறோம் அப்பா. அநேக முறை நீர் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்டை விட்டு நாங்கள் குறைவாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, சபையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னிங்க அப்பா, எங்களை சுத்திகரிங்க. இந்த காலவேளையிலே உமது அகாப்பை அன்பினால, ஓ பரிசுத்த ஆவியின் மூலமாக உமது அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா வேறுபாடுகள், எல்லா பிரிவினைகள், எல்லா சண்டை சச்சரவுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. உலகம் தராத சமாதானத்தை தருவேன் சொன்ன தேவன், உமது பிள்ளைகளே உமது சமாதானத்தால, உமது சந்தோஷத்தினால, உமது அன்பினால நிரப்புவீராக. எங்களுடைய குடும்பங்கள் குட்டி பரலோகங்களாக
மாறுவதாக. உறவுகள் ஆண்டவரே, உடைக்கப்பட்ட உறவுகள் மறுபடியும் கட்டப்படுவதாக. பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற உறவுகள் கட்டப்படுவதாக. கணவன் மனைவியோடு இருக்கிற உறவுகள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன், எங்கள் மூலமாக இந்த உலகம் ஆண்டவரை உம்மை அறிந்து கொள்ளட்டும். மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.